வணக்கம். ஆல் இன் ஒன் சோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு அதிசக்தி வாய்ந்த கருட பெருமானின் காயத்ரி மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. அந்த காயத்ரி மந்திரத்தோடைய பலன் மற்றும் சிறப்பு, அது எப்படி நம்ம உச்சரிக்கணும், அதெல்லாம் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்கலாங்க. அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்னைக்கு கருட பஞ்சமி மற்றும் நாக பஞ்சமி ரெண்டும் இன்னைக்கு வந்திருக்கு இல்லையா? மிக மிக முக்கியமான ஒரு அற்புத நாள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இன்னைக்கு கருட பஞ்சமி. அதனால நம்ம இன்னைக்கு கருட காயத்ரி மந்திரத்தை இன்னைக்கு உச்சரிக்க வேண்டும். அதாவது கருட காயத்ரி மந்திரம் அப்படின்னா என்ன? அதாவது கருட காயத்ரி மந்திரம் விஷ்ணு பகவானின் வாகனம். அந்த வாகனமான கருட பகவானை நம்ம வணங்கி நம்ம துதித்து நம்ம அந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்க அதனுடைய சக்தியும் வீரியமும் நமக்கு கிடைக்கும். அதிசக்தி வாய்ந்த கருட காயத்ரி மந்திரம் தாங்க. அதாவது கருட பகவானின் வாகனமாகிய கருடனை நம்ம துதித்து அவருக்குரிய மந்திரத்தை நம்ம உச்சரிக்க வேண்டும். இந்த மந்திரம் நம்ம உச்சரிப்பதால் நமக்கு இருக்கின்ற நச்சு பயம் நீங்கும். நச்சு பயம் அப்படின்னா தேவையில்லாத பயங்கள். நிறைய பேர் பயந்து இருக்காங்க, இல்லை தைரியமாக இருப்பாங்க. ஆனால் ஒரு சில நேரத்தில் பயந்த குணம் கொண்டவர்களாக மாறிடுவார்கள். அதாவது எதை கண்டாலும் பயப்படுவாங்க. இருட்டில் போக முடியாது. அதாவது இரவு நேரத்தில் தூங்கிக்கொண்டே இருப்பாங்க. எதையாவது நினைத்து கொண்டு பயந்து போவார்கள். சிறு குழந்தை மாதிரியே இருப்பாங்க. ஒரு விதமான பயம் இருக்கும். அந்த தேவையில்லாமல் நச்சுத்தன்மை கொண்ட இந்த பயம். நச்சு அப்படின்னாலே விஷத்தன்மை கொண்ட பயம். விஷத்தன்மைனா என்ன சொல்லலாம்? அதாவது எதிரி சொல்லலாம், இல்லைன்னா துர்சக்தி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அந்த நச்சுத்தன்மை, விஷத்தன்மை, கெட்டது அப்படின்னே சொல்லலாம். அந்த பயம் கொண்டவர்களாக அவங்க மாறிடுவாங்க. அதனால் இந்த பயமெல்லாம் இந்த காயத்ரி மந்திரம், கருட காயத்ரி மந்திரம் நம்ம சொல்ல அந்த நச்சு பயம் நீங்கும். மற்றும் ஆபத்துகள் விலகும். ஆபத்துகள், அதாவது எதிர்பார்க்காம ஆபத்துகள் வரும். திடீர்னு நம்ம நம்ம வீட்லேயே நடந்து கொண்டிருப்போம். வீட்டுக்குள்ளேயே டைல்ஸ் திடீர்னு நமக்கு தண்ணி கொட்டியிருக்கு அப்படின்னே தெரியாது, வழுக்கி விழுந்துருவோம். ஒரு விதமான ஆபத்து. வீட்டுக்குள்ளேயே நமக்கு ஆபத்து ஏற்படலாம். மற்றும் வெளியில் வண்டியில் போயிட்டுருக்கும்போது ஒரு ஆபத்து ஏற்படலாம். இந்த மாதிரி நிறைய விதமான எதிர்பாராத ஆபத்துகள் இருக்கும் வாழ்க்கையில். அந்த ஆபத்துகள், துன்பங்கள் இந்த கருட மந்திரம் நம்ம உச்சரிக்கணும் இல்லையா? தினமுமே உச்சரித்தால் நல்லதுங்க. இதை நம்ம உச்சரிக்க நமக்கு அந்த ஆபத்துகள் நம்முடைய வாழ்க்கையிலேருந்து விலகும். அடுத்தது பார்த்தோம்னா, நினைத்த காரியங்கள் கைகூடும். நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணியிருக்கோமோ, நம்ம பொண்ணு பையனுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணியிருப்போம். மற்றும் அவர்களுக்கு குழந்தை பேர் உண்டாகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணியிருப்போம். நல்ல வேலை கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணியிருப்போம். மற்றும் குடும்பத்தில் நோய் நொடி வியாதிகளாக எப்பொழுதுமே வியாதி கொண்ட குடும்பமாக இருக்கும் சில குடும்பங்கள். அது நீங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணியிருப்போம். இந்த பிரார்த்தனை எல்லாம் அப்படியே பிரார்த்தனைகள் கைகூடி வரும். நினைத்த காரியம்
கைகூடி வரும். மற்றும் நிறைய பிரார்த்தனைகள் நமக்கு இருக்குது இல்லையா. நம்ம பிள்ளைங்க பாஸ் ஆகணும்னு வேண்டிப்போம், மற்றும் ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும்னு வேண்டிப்போம் ஸ்கூல்ஸ் காலேஜஸாக இருந்தால், மற்றும் அட்மிஷன் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிப்போம் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்க்கு. மேலும் நல்ல வேலை கிடைக்கணும், இன்டர்வியூவில் சக்ஸஸ் ஆகணும். இப்படி பல விதமான பிரார்த்தனைகள் நமக்கு இருக்கு இல்லையா. இந்த பிரார்த்தனைகள்லாம் நமக்கு கைகூடி வரும். நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக கைகூடி வரும். இந்த கருட மந்திரம் அவ்வளவு அதிசக்தி வாய்ந்த மந்திரமாகும். மற்றும் நமக்கு என்ன ஆகும்னா நேர்மறை ஆற்றல் பெருகும். எப்பொழுதுமே நெகட்டிவாக இருப்பாங்க சில பேர், எதிர்மறை எண்ணத்தை கொண்டு இருப்பார்கள். எப்போ பார்த்தாலும் என்ன செய்வாங்கன்னா, நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா வாழ்க்கையில். இது செய்ய முடியல, அது செய்ய முடியல, இது வரலை, இது தெரியலை, எனக்கு தெரியாது அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்க நிறைய நாலெட்ஜபிள் பர்சனாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல, வரலைன்னு சொல்லி ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இந்த பயம் தடுக்கும். நம்ம செஞ்சால் அது சரியாக வருமோ வராதோ அப்படின்னு அந்த பயந்த குணம் இருக்கும். அந்த மாதிரி பயந்த குணங்கள், அந்த மாதிரி எதிர்மறை ஆற்றல் நிறைந்தவர்கள், இதெல்லாம் அந்த எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கும். நேர்மறை ஆற்றல் கொண்டவர்களாக நம்ம மாறிவிடுவோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், ஒரு சபைக்கு போகிறோம், இல்லை ஒரு பிரார்த்தனை இடத்துக்கு போகிறோம், ஒரு பூஜை பண்ணுற இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க. அந்த இடத்துல யாராவது பாடல் பாடுங்கன்னுவாங்க. அவங்களுக்கு பாட தெரிஞ்சிருக்கும், நல்லாவே பாடுவாங்க. ஆனால் நம்ம பாடினா அந்த பாடல் இவங்கெல்லாம் கேட்பாங்களா, நம்ம எப்படி பாடுவோம் இவ்வளோ பேர் இடத்துல அப்படின்னு அந்த ஒரு பயம் இருக்கும் அவங்க. அதனாலேயே அவங்க தயங்கி பயந்த குணத்துடன் அவங்க பாட மாட்டாங்க, எதுலேயுமே ஈடுபட மாட்டாங்க, எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. அவங்க டேலண்ட் எல்லாம் சப்ரெஸ் ஆகும். இதெல்லாம் இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் மாறும், நேர்மறை எண்ணங்களாக நமக்கு மாறிவிடும் இந்த கருட மந்திரம் தொடர்ந்து ஜபிப்பதினால். மற்றும் இந்த கருட மந்திரம் அப்படின்றது, அந்த மந்திரம் எந்த இடத்துல ஒலிக்கிறதோ, உங்கள் வீட்லேயோ அல்லது கோவிலையோ எந்த இடத்துல ஒலிக்கிறதோ அங்கே நேர்மறை ஆற்றல் பெருகும். மற்றும் நமக்கு துர்சக்திகளே அந்த இடத்தில் நெருங்காது. மற்றும் எதிரிகள் தொல்லை இருக்காது. அந்த திருஷ்டி தோஷம், எதிரிகள் தொல்லை நம்ம மீது நமக்கு தெரியாமலேயே நம்ம மீது பொறாமைப்படுகின்றவர்கள், கண் திருஷ்டி வைக்கிறவர்கள், அதெல்லாம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்போம் லைஃப்பில். இதெல்லாம் நீங்கும். அதனால் கருட மந்திரம் அவ்வளவு சக்தி கொண்ட ஒரு அற்புதமான மந்திரங்க. இதை சொல்ல நம் மீது இருக்கின்ற அந்த நோய் நொடிகள் விலக ஆரம்பிக்கும். நோய்கள் வியாதிகள் தானாகவே நாள்பட கரைய ஆரம்பிக்கும். நம்மை விட்டு இந்த நோய்கள் இருக்கு இல்லையா, அந்த விஷஜுரம், விஷக்காய்ச்சல், இதெல்லாம் நீங்கும். கை வலிகள், கால் வலிகள், மற்றும் எதிரிகள் தொல்லை, திருஷ்டி தோஷங்கள் எல்லாமே நம்மை விட்டு போய்விடும். அதனால நம்ம விஷ்ணு கோவிலுக்கு போனோம்னா முதல்ல கருடரை தரிசனம் செஞ்சுட்டு தான் நம்ம விஷ்ணு பகவானை தரிசனம் செய்யணும். மேலும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் இதெல்லாமே நீங்கிடும். அதனால் இந்த கருட மந்திரத்தை தொடர்ந்து 108 முறைகள் நம்ம ஜபிக்கணும். 48 நாள் ஜபிக்கணும். அப்படி உங்களுக்கு 48 நாள் சொல்ல முடியல அப்படின்னா 21 நாள் சொல்லலாம். இது தினந்தோறுமே நம்ம இந்த மந்திரத்தை சொல்ல அதற்குரிய வீரிய சக்தி நமக்குள் உண்டாகும். சரி, இந்த கருட மந்திரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். என் கூடவே நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. கருடர் காயத்ரி மந்திரம் உங்களுக்காக. ஓம் தத்புருஷாய வித்மஹே ஸ்வர்ண பக்ஷாய தீமஹி தன்னோ கருட பிரச்சோதயாத். திரும்ப சொல்கிறேன். ஓம் தத்புருஷாய வித்மஹே ஸ்வர்ண பக்ஷாய தீமஹி தன்னோ கருட பிரச்சோதயாத்.
இப்போ வந்து இந்த கருட காயத்ரி மந்திரத்தின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து தத் புருஷாய வித்மகே அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து என்ன அப்படின்னு பொருள் பார்க்கலாம். அந்த உயர்ந்த பரம்பொருளை நாங்கள் அறிகிறோம். அதாவது பரம்பொருளை நாங்கள் வந்து அறிகிறோம், எங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம், அதாவது அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்வர்ண பக்ஷாய தீமகி அப்படின்னா என்ன அப்படின்னா, பொன் போன்ற பிரகாசமான அழகிய சிறகுகளை கொண்டவரை நாங்கள் தியானிக்கிறோம் அப்படின்னு அர்த்தங்க. அடுத்தது பார்த்தோம்னா, தன்னோ கருட பிரச்சோதயாத் அப்படின்னா, அந்த கருட பகவான் எங்கள் அறிவையும் செயலையும் நெறிப்படுத்தி காத்து அருளட்டும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து அர்த்தத்தை பார்த்துட்டோம் இல்லையா, பொருளை பார்த்துட்டோம். இப்போ இதனுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆபத்துகள் நீங்கும், விஷ ஜந்துக்களின் பயம். சில பேருக்கு பாம்பு பயம் இருந்துகிட்டே இருக்கும், நைட்டெல்லாம் பாம்பு நெளியுது, எப்பவுமே பாம்பு வருது கனவுலன்னு வாங்க. அந்த விஷ ஜந்துக்களின் பயம் வந்து நீங்கும். திடீர் ஆபத்துகள் மற்றும் பில்லி சூனியம் போன்ற தீய சக்திகளின் தாக்கம் அகலும். தீய சக்திகள் வந்து நமக்கே தெரியாம பில்லி சூனியம் வந்து அந்த காலத்துல வந்து ஏவி விட்டுருப்பாங்க, அதெல்லாம் வந்து நீங்கும். மற்றும் வந்து நமக்கு தைரியம் பெருகும். வாழ்க்கையில வந்து சவால்களை எதிர்கொள்ளும் மன வலிமை வந்து நமக்கு உண்டாகுங்க. மன வலிமை உண்டாகும், வீரம் உண்டாகும். நமக்கு வீரமும் வனமலிவும் கிடைத்தாலே போருமே, நமக்கு தானாகவே தைரியம் உண்டாகும் இல்லையா. அதனால இந்த கருட மந்திரத்தை வந்து நம்ம ஜபிப்பதினால் இத்தனை நன்மைகள் இருக்குங்க. அதே மாதிரி தோஷ நிவர்த்தி அப்படின்னு பார்த்தோம்னா, கருட பஞ்சமி நாட்கள்ல, இன்னைக்கு கருட பஞ்சமி இல்லையா, இந்த நாட்கள்ல வந்து நம்ம வந்து இந்த கருட காயத்ரி மந்திரம் வந்து நம்ம உச்சரிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில வந்து இந்த மந்திரத்தை வந்து 108 முறை நம்ம ஜபித்து வர நாக தோஷங்கள் மற்றும் குடும்ப துன்பங்கள் நீங்கும். நாகத்தினால் ஏற்படுகின்ற தோஷங்கள், கலத்திர தோஷம், நாக தோஷம், நாக சர்ப்ப தோஷம், இதெல்லாம் இருக்கு இல்லையா. நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்தோம்னா அதில் வந்து இந்த தோஷங்கள்லாம் வந்து நீங்கும். அனைத்து விதமான தோஷங்கள் நீங்கும் இந்த கருட மந்திரத்தினால். கருட காயத்ரி மந்திரம் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான மந்திரம். அதே மாதிரி குடும்ப துன்பங்கள் நீங்கும். குடும்பத்தில் எப்பொழுதுமே வந்து துன்பங்கள், இன்னல்கள் இருந்து கொண்டே இருக்கு இல்லையா, அந்த துன்பங்கள்லாம் நீங்கும். தினசரி நம்ம வந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும்ங்க. அடுத்தது வந்து வெற்றி உண்டாகுங்க. எந்த காரியத்தை எடுத்தாலும் தடைகள் இருக்கிறவர்களுக்கு அந்த தடையெல்லாம் விலகி போகும், வெற்றி பெறலாம், நமக்கு வந்து வெற்றியே கிடைக்கும். சக்தி வாய்ந்த அற்புதமான கருட காயத்ரி மந்திரத்தை வந்து எப்பொழுதுமே நம்ம ஜபித்தால் நமக்கு வாழ்க்கையில் சகல வளமும் நன்மையும் உண்டாகும். இந்த காயத்ரி மந்திரத்தை வந்து தினமே ஜபிக்க முடியல, நாங்கள் வேலைக்கு போகிறோம், எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க சனிக்கிழமை தோறும் இந்த காயத்ரி மந்திரத்தை நம்ம உச்சரிக்கலாம். மற்றும் சனிக்கிழமை தோறும் வந்து பெருமாள் கோவிலுக்கு போகணும், விஷ்ணு கோவில், பெருமாள் கோவிலுக்கு போய் நீங்கள் தரிசனம் செய்யலாம். அப்படி விஷ்ணு பெருமாள் கோவில் இல்லை அப்படின்னா கிருஷ்ணர் கோவில் இருந்ததுன்னா கிருஷ்ணர் கோவிலுக்கு போகலாம். அங்கே கருடாழ்வார் இருப்பார். அதனால் கருடாழ்வார் சன்னதியில் வந்து கருடாழ்வாருக்கு ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு நம்ம வந்து 3 முறை வந்து வலம் வர வேண்டும். 3 முறை வலம் வந்து அடுத்தது பெருமாளை நம்ம சேவிக்க வேண்டும். அதனால் இந்த கருட காயத்ரி மந்திரத்தை வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, இந்த வீடியோ மூலமாக அவங்களும் பலன் அடையட்டும். அந்த பலன் வந்து நமக்கு தானாகவே நமக்கு பலன் வந்து சேரும். மற்றும் கருட காயத்ரி மந்திரத்துடைய சிறப்பு, வழிபாடு மற்றும் வந்து பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. நம்ம சேனலை வந்து அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு. மற்றும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. மற்றும் நம்முடைய ஆல் இன் ஒன் நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா.
இது வந்து சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வருங்க. அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.